வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹெசிடேட்ங்கிற வேர்டும் அதோடைய மற்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சென்டென்சஸில் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஹெசிடேட்னா தயங்குறது. இட் இஸ் அ வேர்ப். ஹி ஹெசிடேட்டட் டு ஸ்பீக். அவன் பேச தயங்கினான். டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கேள்விகள் கேட்குறதுக்கு தயங்காதீங்கன்னு சொல்லும்போது அது வேர்பாக இருக்குது. அதோடைய நவுன் ஃபார்ம் என்ன? ஹெசிடேஷன். இதுவும் நிறைய பேருக்கு தெரியும். You have to overcome hesitation in speaking English. எப்படி? By practice. So hesitationங்கிறது noun. hesitantன்னு ஒரு வார்த்தை இருக்குது, adjective. அதுதான் நிறைய பேருக்கு தெரியல. இப்போ ரீசெண்டாக முடித்த ஒரு 21 day ஸ்பீக்கிங் சேலஞ்சில் டே 21ல் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க முதல்ல தயக்கமாக இருந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்துச்சுன்னு சொல்கிறத அந்த ஹெசிடென்ட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ண தெரியாமல் ஐ ஃபெல்ட் ஹெசிடேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே ஹெசிடென்ட் போடணும். ஐ ஃபெல்ட் ஹெசிடென்ட் டு ஸ்பீக் இன் த பிகினிங், தென் ஐ பிகேம் கான்ஃபிடென்ட். ஸோ ஐ ஃபெல்ட் நர்வஸ், ஐ ஃபெல்ட் ஷைன்னு சொல்லி எப்படி நர்வஸ் ஷை எல்லாம் ஆட்ஜெக்டிவ்ஸாக இருக்குதோ அதே மாதிரி அங்கே ஹெசிடென்ட்னு ஆட்ஜெக்டிவை போடணும். பிகாஸ் ஃபெல்ட் இஸ் அ ஸ்டேட் வேர்ப். ஸ்டேட் வேர்ப்க்கு அப்புறம் பி வேர்ப்க்கு அப்புறம் இல்லை நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் தானே போடணும். ஐ வாஸ் ஹெசிடென்ட் டு ஸ்பீக். நான் பேச தயங்கினேன். ரைட்? ஸோ இது தமிழ் அர்த்தத்தை கூட பார்த்தீங்கன்னா ஐ ஹெசிடேட்டட் டு ஸ்பீக்குக்கும் நான் பேச தயங்கினேன்னு சொல்கிறோம். ஐ வாஸ் ஹெசிடென்ட் டு ஸ்பீக்குக்கும் நான் பேச தயங்கினேன்னு சொல்கிறோம்னு நினைப்போம். பட் தட்ஸ் ஹவ் வி டிரான்ஸ்லேட் இட் இன் டு தமிழ். ரைட்? இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லலாம். ஹெசிடென்ட்டுக்கு எனக்கு பேசுகிற தயக்கமாக இருந்தது. ஸோ தயக்கமாக அப்படின்னு கூட நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். பிகாஸ் நிறைய நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு டவுட் என்னென்னா இந்த வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன, இங்கிலீஷில் ஒரு வேர்டை இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு தான் ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க. சில எல்லா நேரத்துலையும் அப்படி நம்ம யோசிக்க முடியாது. அதை கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேர்டை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சினாலே போதும். ஹெசிடென்ட்லின்னு இன்னொரு வார்த்தை இருக்குது, adverb. ஹெசிடென்ட் ஆட்ஜெக்டிவோட எல்ஒய் ஆட் பண்ணி ஹெசிடென்ட்லி. ஷீ ஸ்போக் ஹெசிடென்ட்லி. அவள் தயக்கத்துடன் பேசினாள். எப்படி பேசினா? தயக்கத்துடன். ஸோ வேர்புக்கு அடிஷ்னல் மீனிங் கொடுக்குது, அதனால அட்வர்பை போடுறோம். அதே சென்டென்ஸ்லேயே ஹெசிடென்ட்லியை எடுத்துகிட்டு வித் ஹெசிடேஷன்னு போடலாம். ஷீ ஸ்போக் வித் ஹெசிடேஷன்னு சொல்லலாம். வித்துக்கு அப்புறம் ஒரு நவுன் தானே வரும். ரைட்? ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்னோடய லைவ் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைவ் கிளாஸில் பார்ப்போம். ஓகே?